தினமும் காட்டுக்கு வேட்டையாட போறது வழக்கம். நந்தவனத்துக்கு விளையாடுறதுக்கு போறது வழக்கம். அப்படி நான் போயிட்டுனா நீ அரண்மனை வேலையை பாத்துட்டு இருந்துச்சுன்னா சரி அப்பா கான வந்துட்டு நம்ம யாருமே இல்லன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டா. இன்னைக்கு நீ வேட்டைக்கு போகாத, நந்தவனத்துக்கு போய் விளையாடிட்டு உங்க அப்பா வராரா இல்லையான்னு பாத்துருந்து உங்க அப்பா வந்தா கையோட கூட்டிட்டு வர வீட்டுக்கு. அப்பாவை முன்ன பண்ண நான் பார்த்ததே இல்ல. அதை விட்டுட்டு அப்பா வந்தா வீட்லயே இரு, அப்பாவை பிடிச்சி வை, வீட்லயே உட்கார வை, சாப்பாடு எல்லாம் போட்டு கொடு, நான் வந்து கவனிச்சேன் அப்படின்னு சொல்றீங்களே. அப்பா கருப்பா சிகப்பா குள்ளமா உயரமா இல்ல இந்த மாதிரி இங்க பாருங்க, இந்த உருவங்களை பாருங்க. பந்தத்தில் அடிபட்ட பணாத இப்படி இருப்பாரா கருப்பா? இல்லப்பா. இல்ல அப்படி குண்டா இருப்பாரா? அப்பா அவருடைய அழகே தனி அழகு. எப்படி தெரியுமா? அவருக்கும் 12 அழகு. 12 அழகா? ஆமா, 32 லட்சணம். சரி. பல்லிலே பரசு வேலை. பல்லிலே பரசு வேலை. ஆமா. தோளிலே துளசி மாலை. முதுகிலே 5 மச்ச ரேகை. முதுகிலே 5 மச்ச ரேகை? ஆமா. பாதத்திலே சிந்தாமரை புஷ்பம். சரி. இப்படி மின்னழகு பின்னழக படைத்த உன்னுடைய தந்தையாரோ ஆனால் அழக மன்னன் அர்ஜுன மகாராஜனோ உன்னுடைய தந்தை அப்பேற்பட்ட அழகு படைத்தவர். உங்க அப்பாவுடைய அழகு யாருக்குமே கிடையாது. இந்த உலகத்திலே ஒருத்தர் கூட இல்லப்பா. கூட போறது அக்கா தங்கச்சியா இருந்தா கூட உங்க அப்பனை கண்டு ஆசைப்படுவாங்க. அப்பேற்பட்ட அழகு படைத்த. ஆமா 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 2 நைட் கூத்து பார்த்தோம். 2 நைட் கூத்து பார்த்தோம்ல. என்ன 2? சரி அப்படி சொன்ன உன் பொண்டாட்டி உன்னை பிடிக்கலன்னு சொல்லி கல்யாணத்தன்னைக்கு தாலி கட்டினோடனே அந்த இதுலயே தாலி பிச்சரிச்சுட்டு அப்பவே வாழா வெட்டிய சன்னியாசியா போயிட்டா. ஆமா. உன்னை பார்த்தா எங்க அப்பனை பார்த்ததுல நீ எந்த வாயில் சொன்ன? அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லிங்க. என்னாட்ட ஒரு ஆடவன், ஒரு ஆண்மகன், உன்னாட்ட ஒரு ஆம்பளை சொல்ல அசம்பளை பார்த்தா அடிவிட்டு தந்தை வருவார்கள் வருவார்கள் அப்படி என்று வலிமையிலே விழி வைத்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றாய். சரி அப்பா, நான் சொன்ன அடையாளங்கள் அத்தனையும் இருந்தால் இதுதான் நம்ம அப்பா, நம்ம அம்மா சொன்ன அடையாளம் அத்தனையும் இருக்குது. அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம், அம்மா கிட்ட காமிச்சு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கலாம்னு அப்பாவை கூட்டிட்டு வந்திருப்பா. அம்மா வீட்டு சமையல் எல்லாம் ரெடியா? நானும் செஞ்சு வைக்கிறேன். நான் ஒண்ணு சொல்றேன். அவரு விளையாடுறதுக்கு போறாரு. அங்க அப்பாவை நீ சொன்ன அடையாளத்தோட அப்பாவை பார்த்தாருன்னா இங்க கூட்டிட்டு வந்துருவாரு. அங்க இல்லாம அங்க வேற வழியில வந்து வீட்டுக்கு அரண்மனைக்கு வந்துட்டா அவர் அப்படியே நிறுத்தி வச்சுக்கோ. இல்ல நான் போற பக்கம் வந்துட்டாருன்னா நீ கூட்டிட்டு வந்துரு. ஆமா, நான் கோட்டை கடைக்கு போவேன். கோட்டை கடைக்கு போனா அங்க போனா அங்க பார்த்தோம்னா புடிச்சு வந்துடுறேன். கோட்டை கடைக்கு வருவாரா? அந்த ரோட்டு மேல வருவார்ல. என்னமா நாங்கள் சொன்ன வார்த்தையே எனக்கு வயிறு நிரம்பி விட்டது. அப்பாவை பார்த்த பிறகுதான் சாப்பாடு சாப்பிடுவேன். அதனால நான் அப்பாவை தேடிட்டு போறேன். அப்பாவை விட்டுட்டு வந்துடாத. அப்பாவை பாக்கிறதுக்காக எல்லாம் காய் வகை பொரியல் எல்லாம் செஞ்சு சாதம் சமைச்சு கரெக்டா வச்சிருப்பேன். அப்பாவை கையோட கூட்டிட்டு வர. அப்பா விட்டுட்டு வந்துடாத. அம்மா கூப்பிட்டாங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அப்பா பார்த்தா உடனே கூட்டிட்டு வா. வந்த உடனே பாரு குஞ்சு பிடிச்சு நசுக்குறோம். கோழி நல்லா நடக்கோலியா கோழி குஞ்சு பிடிச்சு நசுக்கி பின்ன அப்பா குஞ்சு எது சொன்னாலும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுப்பா. கோழி குஞ்சு. சரி அம்மா புறப்பட்டுமா? நம்ம அரண்மனையில் இருக்கக்கூடிய நந்தவனத்திற்கு வந்து விட்டோம். நந்தவனத்திற்கு வந்திருக்கிறோம். இல்ல கூடமலைக்கு வந்திருக்கிறோம். கூத்தாடுறதுக்கு. எதுக்கு கூடமலைக்கு? எதுக்கு கூத்தாடுறதுக்கு? இப்போதைக்கு இந்த இடம் என்ன? நந்தவனம். நந்தவனத்துக்கு வந்து ஆமா இங்க இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம். இந்த இடத்துல உட்கார்ந்து விளையாடலாம். விளையாடிட்டே இருந்தோம்னா இந்த வழியா நம்ம அப்பா வர்றாரான்னு விளையாட்டு வாக்கில் இருக்கணும். ஆடாத அருங்கூத்தானாலும் காரியத்து மேல கண்டா இருக்கணும். ஆமா உண்மைதான். என்ன விளையாட்டு விளையாடலாம்? இது விளையாடலாமா? எது? மண்ணை குட்டாம்படி. சரி, அதுல ஒண்ணு குட்டு முட்டை பண்ணி சொல்லலாம். ஆளை பாரு, முகரை பாரு. முட்டை பண்ணி செய்யறதா?
ஆலய அமனி பாடுற ஏதாவது சுத்தமான விளையாட்டு இருந்தா சொல்லி பாக்கலாம். அப்ப இது விளையாடலாமா? எது? முருங்கை மரத்துல தூரி கட்டி ஆடலாமா? முருங்கை மரத்துலயா? முருங்கை மரத்துல தூரி கட்டி ஆடுவ அது வேணாமா? ஏய், முருங்கை மரத்துல தூரி கட்டி ஆடினா இடுப்பு எலும்பு ஒடிஞ்சு போயிடும். அப்படியா? அது என்ன அவ்வளவு ஸ்ட்ராங்காவா இருக்குது? அதெல்லாம் வேணாங்க. சரி, ஒரு விளையாட்டு இருக்குது. எப்படி? இடுப்புல ஒரு பெரிய கல்ல கட்டி கிணத்துல குதிச்சு நீச்சல் பழகலாம். இடுப்புல பெரிய கல்ல கட்டி கிணத்துல குதிச்சு நீச்சல் பழகிறது. நீ என்ன பண்ணிட்டு இருப்ப? மேல இருந்துட்டு வேடிக்கை பாப்பணும். ஓ, எப்படி சாகரன்னு பாக்குறதுக்கு? ஏண்டா அது வேண்டாமா? இளவரசே வாங்க. கண்டதே கிடையாது. ஒரு குதிரையில் 5 வண்ணங்கள் இருக்கிறது. ஆமா, ஒண்ணு குதிரை ஒரே வெள்ளையா இருக்கும், ஒண்ணு வெள்ளையா இருக்கும், இல்ல கருப்பு கருப்பா இருக்கும், இல்லன்னா கருப்பு வெள்ளை கலந்து இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், இல்ல சாம்பல் கலர்ல இருக்கும், இல்ல செம்பட்ட கலர்ல இருக்கும். ஆனா ஒரே குதிரை வந்து 5 விதமா இருக்குது, 5 நிறம் இருக்குது. வால் கருப்பு, ஆமா, அடிவயிறு குங்கும நிறம், உதட வந்து சிவப்பு நிறம், சரி, நெத்தியில பச்சை நிறம், முதுகுல வந்து பவன் இருக்கலாம். அதுதானே. இப்படி விதவிதமா 5 கலர் இருக்குது. இந்த குதிரை இது போன்ற அழகான ஒரு பஞ்சவர்ண குதிரையை நான் இதனால் வரைக்கும் கண்டதே கிடையாது. அதான அதிசய குதிரையாக அல்லவா இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, அது என்னமா விருதாவளி ஒண்ணு கட்டிருக்குதா? படி நான் பாக்கலாம். எங்க இது இருக்கிறது என்னன்னு படிச்சு பாரு பாக்கலாம். அவருங்க ஆகாசவாணி ஆயா போட சாணி. என்னடா ஆகாசவாணி? படி போய் யாரும் குறுக்கு பேசக்கூடாது, படி பாதி நின்று போயிடும். சரி, படிக்கலாம், படி சொல்லணும். வாசிப்பது காணாமூனா கள்ள முட்டாய். போன வாரம் அடித்த புயல் காத்துல தம்மம்பட்டி பஸ் ஸ்டாண்டில் உள்ள ஒரு ஹோட்டலில் 3 தோசை 4 இட்லி காணவில்லை. இதை பற்றி தேடிக்கொண்டு உள்ளே போன 4 காக்காய் 5 நாய்க்குட்டி இன்னும் வெளியே வரவில்லை. இதை பற்றி போலீசார் தீவிர புலன் விசாரணை நடத்துகிறார்கள். சரி, 60 மைல் வேகத்தில் சென்று கொண்டிருந்த கிழவி மீது சரி 20 மைல் வேகத்தில் சென்று இருந்த லாரி மோதி லாரி மரணம். கிளவி லாரி மரணம், கிழவி பாடி கட்ட போய்விட்டது. எங்கயா பாடி கட்டுறது போயிடுச்சு? டிஸ்டர்ப் பண்ண கூடாதுங்கல்ல, படிக்கிற வரைக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஆமா, சரி படி. இன்னும் என்ன? மதுரையிலிருந்து சென்னை சென்று வந்த எக்ஸ்பிரஸ் ரயிலானது சரி 2 மணி நேரம் தாமதமாகிவிட்டது. காரணம், தண்டவளத்து மேல கட்டெரும்பு சண்டை போட்டுக் கொண்டதனால் ரயில் நின்று விட்டது. உணவு மந்திரி நடுவழியில் தவிப்பு. கட்டெரும்பு சண்டை போட்டா எங்கேயாவது ரயில் நிக்கும். ரோட் டிஸ்டர்ப் மீ. வெளிநாட்டு செய்தி. இதுலதான் நம்ம செய்தி இருக்கோம். படி படி படி. அமெரிக்காவில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வேலையை ராஜினாமா செய்தார். காரணம், கைதி கேட்ட ஒரே கேள்வியினால வேலையவே ராஜினாமா செஞ்சார். என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. எத்தனை நாடுகளில் என்னுடைய குதிரையானது கட்டப்படாத குதிரையானது இந்த மணிபுரி நகரத்தில் என்னுடைய குதிரை யாரோ ஒருவன் கட்டி போட்டிருக்கிறார். அக்கிரமக்காரன், அநியாயக்காரன். கொஞ்சம் வேணும் விருதாவளியை படித்து பார்த்து, ஆனால் அவன் குதிரையை கட்டிருக்கிறான் என்றால் இந்த நாட்டில் தான் இந்த பாண்டவர்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். யார்? நீ கட்டினாயா? இந்த பஞ்சவர்ண குதிரையை கட்டியது யார்?
செய்வது அற்புதமல்லவா? ஒரு பொடியனானவன் விளையாடிக் கொண்டிருக்கிறான். அவன் யார் என்று கேட்கிறான். குதிரையை கட்டி போட்டவன் மற்றும் என்னுடைய கண்களுக்கு தெரிந்து விட்டால் இந்த வரக்கூடிய புதிய விருந்தாக அத்தனை பேர்களுக்கு நான் விருந்தாக்கி விடுவேன். காலை பாருங்க, இடுப்பு பாருங்க. அம்மா சொன்ன அடையாளம் எல்லாம் சரியா இருக்குதான்னு பாக்கணும். நீ கட்டினாயா? நீ கட்டினாயா? நான் ஊமை. ஊமையா? பேசுறவங்க போல இருக்கு. காலையில செந்தாமரை புஷ்பம், முதுகிலே இந்த மக்கள் உமைய மாணிக்கம், முன்னாலே பரசவீனை, ஆஜர்ல பின்னால பின்னழகு எல்லாம் என் தாய் சொன்ன அங்க அடையாளங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறது. அப்படி என்றால் சந்தேகமே இல்லை, இவர்தான் என்னுடைய தந்தை. அப்பா யாரப்பா நீ? அப்பா அறிமுகம் இல்லாத புதுமுகமாக தெரிகிறான். என்னை அப்பா அப்பா என்று அடைக்காயர் மொழியாக அழைக்கிறார். யார் நீ? என்னை தெரியவில்லையா? அப்பா உன்னை தெரியவில்லையா? என்னை தெரியவில்லை. நான் தான் உங்களுடைய மகன். அப்பா உங்களுடைய மகன். என்னுடைய மகனா? உண்மையப்பா. என்னுடைய மகனை எனக்கு செலுத்தாயே. ஏய் அப்பா நீ அப்பா இல்லாத பிள்ளை போல இருக்கிறாய். வரக்கூடிய போகக்கூடியவர்கள் அத்தனை பேர்களையும் அப்பா அப்பா என்று அழைத்து ஆசையை தீர்த்துக் கொள்பவன் போல் தெரிகிறார். அப்பா என்று அழைப்பது ஒருவரும் இருக்கட்டும். இங்கு எவ்வளவு நேரமாக இங்கு இருக்கிறாய்? அப்பா இங்கே நான் வெகு நேரமாக இங்கே காத்துக் கொண்டிருக்கின்றேன். அப்படியானால் இந்த சிறுவனை கேட்டால் என்னுடைய குதிரை கட்டி போட்டவர்கள் யார் என்று விளக்கமாக தெரிந்துவிடும். அப்பா என்னுடைய குதிரையை கட்டியது யாரப்பா? தங்களுடைய குதிரையா? தங்களுடைய குதிரை கட்டி போட்டவர் யாருன்னு தெரிவிக்க வேண்டுமா? ஆமா. பாதம் படிக்கிறேன். அப்பா அதை கேட்ட கேள்வி சரணம் புரிந்தேன் அப்பா என் தந்தையே. இந்த உலகிலே இருக்கக்கூடிய வாசனை மலர்களை அனைத்துமே பறித்து வந்து மல்லிகை முல்லை மட்டிவேறு மறிக்கொழுந்து பாரிஜாதம் கோங்கு வந்தாரம் என்று சொல்லக்கூடிய பலவிதமான வாசனை மலர்களை கொண்டு வந்து தங்கள் மகன் பப்பரவாகரன் தந்தையின் பாதங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். வணக்கம் தந்தையே. இப்பொழுதுதான் எனக்கு தெரிகிறது நீ ஒரு பைத்தியக்காரன் போல் தருகிறாய். நானா? அப்பாவென்று அழைப்பது நான் மன்னித்து விடுகிறேன். ஆனால் இங்கே கட்டப்பட்டிருக்கிறது குதிரை. இந்த குதிரையை கட்டி போட்டவர்கள் யாருன்னு தெரியுமா? அப்பா குதிரை கட்டி போட்டவர் யாருன்னு தெரிவிக்க? ஆமா அப்பா இந்த குதிரை கட்டி போட்டதற்கு காரணம் என்ன? யார் கட்டி போட்டார்கள்? அனைத்துமே எனக்கு தெரியும். அப்படியா? அழகிய பஞ்சவர்ண குதிரை கட்டி போட்டவர்கள் யார் என்று தெரிந்து விட்டார். அப்பா இந்த பஞ்சவர்ண குதிரையை கட்டி போட்டவன் நான் தான். நானே தான். என்ன குதிரையினுடைய நெத்தியை திருதாமணியானது படித்து பார்த்துதானே கட்டினாய்? உண்மையப்பா. பாண்டவர்களுக்கு எதிரியாய் இருந்தால்
இந்த குதிரைக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும். சரி, ஆனால் எதிரிகள் இல்லை என்றால் அநியாயமாக கட்டி போட வேண்டும் என்று இருக்கிறது. சரி, அப்படி இருக்க என்னுடைய குதிரை எப்பொழுது நீ கட்டி போட்டாயோ அக்கடமே அப்பா இதோ அதுல இருக்கக்கூடிய லிகிதத்தை பார்த்து பாண்டவருக்கு எதிரியாக இருந்தால் குதிரை கட்டி போட வேண்டும். எதிரிகளாக இல்லை என்றால் குதிரைக்கு பாத பூஜைகள் செய்து அந்த அசுவமேத யாகத்தில் தாங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறீர்கள். உண்மைதான். ஆனால் அது தெரிந்தவை கட்டி போட்டிருக்கிறாய். ஆனால் அப்பா எதிரி நீதான். வெள்ளம் கபடம் அறியாத வெள்ளை உள்ளம் கொண்ட மாசக்க மாணிக்கம் உங்கள் பிள்ளை நான். அப்படி இருக்க தந்தையின் முகத்தை பார்க்க வேண்டும், தங்களை நான் காண வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த குதிரை கட்டி போட்டேன். நான் தங்களுக்கு எதிரி அல்ல அப்பா, தங்களுடைய ரத்தம், தங்களுடைய பிள்ளை நான். அப்பா எனக்கு தெரியவில்லையா? நீ அப்பா அப்பா என்று அழைப்பதற்கு உனக்கு அருகதையே இல்லை. நீ யாருக்கு பிறந்தாயோ, எவள் பெற்றானோ, நீ யாருக்கு பிறந்தாயோ தெரியவில்லை. எந்த தாசி பெற்றாலோ, எந்த காசிபருக்கு கல்வி பெற்றாலோ தெரியவில்லை. நீ ஒருவனுக்கு பிறந்திருக்க மாட்டாய். நீ பலதனுக்கு சண்டாளா தெரிவிக்கிறேன். எந்த தாசி பெற்றாலோ, எந்த வேசி பெற்றாலோ, எந்த விபச்சாரி ஒருவனுக்கு பிறந்திருக்க மாட்டாய். நீ பலவனுக்கு பிறந்தவனாக தான் இருக்க வேண்டும். என்ன? ஆமா. என்ன வார்த்தை தெரிவித்தாய்? அரே சண்டாளா, இதோ வட்டமிடும் கழுகு என்னை வளைத்துக் கொண்ட மலைப்பாமுடி. என் தந்தையுடைய அங்க அடையாளங்கள் உன் முகத்தில் இருக்கிறது, உன்னிடத்தில் இருக்கிறது என்ற ஒரே காரணத்தால் தந்தை என்று இத்தனை நேரம் சுற்றி வந்தேன். எப்பொழுது என்னை பற்றி, என் தாயை பற்றி, என் பிறப்பை பற்றி இழிவாக பேசுறாயோ, இப்பொழுதுதான் தெரிகிறது. என்னை பல துளிகளுக்கு பிறந்தவன் என்று தெரிவித்தாயே. நீ உன்னுடைய தாய்க்கும் உன் தந்தைக்கும் நீ ஒரு துளைக்கு பிறந்தவன் உண்மையாக இருந்தால் இந்த இடத்தில் இங்கே நிற்க வேண்டும். நான் என் தாயிடத்தில் சென்று விட்டு மீண்டும் திரும்பி வருவேன். நீ ஒருவனுக்கு பிறந்தது உண்மையாக இருந்தால் இந்த இடத்திலே நிற்க வேண்டும். என் தாயிடத்தில் சென்று விட்டு மீண்டும் வந்து உன்னை சந்திக்கிறேன். வருகிறேன். அடித்து நொறுக்கு தொன்று வெளி வேணாமடி பார்க்கலாமான் யார் என்று பார்க்கிறேன். என் பிள்ளைய அப்பா வந்தா கூட்டிட்டு வாடான்னு சொல்லிருக்கேன். போன பையனையும் காணோம், மந்திரியும் காணோம், அவங்க அப்பனையும் காணோம். என்னாச்சு? இன்னும் நேரம் ஆயிடுச்சு. எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? பொழுது இறங்கிருச்சு. இன்னும் பிள்ளையை காணமே. தாத்தா தாத்தா என் பிள்ளைய பாத்தீங்களா? அப்பா பாத்தியா? பேசுனியா? பாத்தியாப்பா? அப்பா கூட பேசுனியா? அப்பா என்ன சொன்னாரு? வரன்னு சொன்னாரா? எங்க கூட்டிட்டு வரல? அப்பா கூட்டிட்டு வரலையா? அப்பா எங்க? அப்பா கூட்டிட்டு வர சொன்னி எங்க அப்பா? இவ்வளவு கோவமா இருக்கிற? அம்மா இதோ தந்தையை காண வேண்டும், தந்தையை நம் இல்லத்திற்கு அழைத்து வர வேண்டும். தாயிடத்தில் காட்சி நம் குடும்பமானது ஒன்று சேர்ந்து இனிமேல் வரைக்கும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நந்தவனத்துக்கு சென்றேன். ஆனால் நான் நினைத்தது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று. நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன் என்பதில் தெரியாமல் வடிக்க அழுது புலம்பிக் கொண்டு நான் இப்பொழுது திரும்பி வந்திருக்கின்றேன். என்னப்பா ஆனது? அப்பா பாக்கலையா? பாத்தியா பாக்கலையா? சொல்லேண்டா. தந்தையை பார்த்தேன். பாத்தியா? எங்க? அப்பா பாக்கலாமா? எங்க வரீங்க? எங்க வரீங்க? அம்மா தந்தையை பார்த்தேன் என்றால் என்னுடைய உண்மையான தந்தை அல்ல, தந்தையை போல ஒரு ஆண்மகனை பார்த்தேன். ஓ அதுதானே கேட்டேன். அப்பாவா நீ பார்க்கல? என் தந்தையை பார்க்கவில்லை. சரி சரி. ஆனால் தந்தை வயதில் உள்ள ஒரு ஆடவனை அங்கே சந்தித்தேன். அப்பாவை பார்த்த மாதிரி ஒரு ஆம்பளை பார்த்தேன்.
அவர்கிட்ட பேசுறேன். சரி, அவர் யாரோ இருந்துட்டு போறாங்க. சரி வா வீட்டுக்கு. அம்மா ஏப்பா இதோ இத்தனை காலம் இதனால் வரையிலும் நான் பிறந்தது முதல்ல இப்பொழுது வரையிலுமே சரி என்னை பார்த்து கேட்காத ஒரு கேள்வி கேட்டு விட்டான். நான் சந்திக்காத ஒரு சம்பவத்தை இன்று சந்தித்து வந்திருக்கிறேன். அம்மா சந்தித்து வந்து யாரப்பா என்னப்பா யாரு என்ன சொன்னாங்க? என் பிள்ளை யாரு என்ன சொன்னாங்க? தாத்தா நீ என்ன சொன்னீங்க? என் பிள்ளையா? அப்ப நீங்க என்ன சொன்னீங்களா? என் பிள்ளை யாராவது என்ன சொன்னீங்களா? இல்ல கேக்குறேன். என் பிள்ளை வாடி இருக்கிறான், முகம் சோர்ந்து இருக்குது. என் பிள்ளை யாரு என்ன பேசுனது? தானே ஒரு கேள்வி. சாரி அவன் கேட்ட கேள்வி யானது அண்டமே எடுத்து என் மண்டை மீது வெடிந்தது போல. சரி என்னப்பா ஆனது? அம்மா அவன் கேட்ட கேள்வி நான் சொல்லித்தான் ஆக வேண்டுமா? சொல்லுப்பா அம்மா மகனே. உன்னை ஒரு கேள்வி நான் கேட்கட்டுமா? ஒன்னு என்ன ஒரு 1000 கேள்வி கேளு. அம்மா நான் என்னை சொல்லு. எங்க அப்பனுக்கு தான் பெத்தீங்களா இல்ல கண்டுபிடிக்க என்ன பெத்தீங்க? என்னடா வார்த்தை சொன்னா? என்னை பார்த்து என்ன கேள்வி? எங்க அப்பனுக்கு தான் என்ன பெத்தியா இல்ல கண்டவனுக்கு பெத்தியான்னு கேக்குறானே. ஐயோ இந்த கேள்வி என்னுடைய மகனா கேட்டான். விழிக்காதே, என் முகத்தை விழிக்க வேண்டாம். போய்விடு. அம்மா யாரு என்னை கூப்பிட வேண்டாம். அம்மா இந்த கேள்வியை நான் உங்களிடத்தில் கேட்டு விட்டேன் என்பதற்காக தாங்கள் இப்பேற்பட்ட மன கொதிப்படைந்து கலக்கமடைகிறீர்களே. ஆனால் நந்தவனத்திலே என்னை பார்த்து இப்பேற்பட்ட கேள்வி கேட்டானம்மா. அந்த ஆடவன் என்னை பார்த்து ஒரு சண்டாளன், சதிக்காரி பெற்ற படிக்கானவன். நீ கேட்கவில்லை, காட்டிலே இருந்தவன் அவன் உன்னை பார்த்து கேட்டான். என்னை பார்த்து இப்பேற்பட்ட ஒரு கேள்வி கேட்டான். நீ ஒருவனுக்கு பிறந்தவனா இல்லை பல துறைகளுக்கு பிறந்தவனா என்று என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். அம்மா அப்பொழுதே வில்லினால் அம்பை கூட்டி சரி அவனுடைய சிரத்தை கொய்து இருப்பேன் நான். ஆனால் என் தாயை சென்று சந்தித்து பிறகுதான் திரும்புவேன் என்று விட்டு வந்திருக்கின்றேன். விட்டு வந்திருக்கின்றேன். என்னை பார்த்து காசி வேசி வெப்பாட்டி காசி பறிக்கும் கள்ளி, உன்னுடைய தாயானவள் உன்னுடைய தந்தைக்கே உன்னை பெற்றிருக்க மாட்டாள், கண்டவனுக்கு தான் உன்னை பெற்றிருப்பாள் அப்படி என்று தாறுமாறாக அவன் பேசியிருக்கின்றான். மகளே, அப்படி என்னை பார்த்து தாசி என்று சொன்னான் அல்லவா, அப்பொழுதே அவனுடைய தலையை வீசி எறிந்து விட்டு வந்திருக்க வேண்டும். ஆமா அம்மா, என்னை பார்த்து வேசி என்று சொல்லிருக்கிறான். அவனை லேசிலே விடலாமா? அவனுடைய தலையை வெட்டி இந்த தரையை உருளை செய்து விட்டு என்னுடைய பிள்ளை அவன் சொன்னான் என்று கேட்டுக்கொண்டு அந்த வார்த்தையை என்னிடத்தில் வந்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றாயே, நான் இப்பொழுது உன்னை கேட்கின்றேன், நீ என்னுடைய பிள்ளையா? அல்ல. அவன் என்னை பார்த்து சொன்னானே, அவனை தலையை வெட்டி எறிந்து விட்டு வந்துதான் இந்த தாயை பார்த்து அம்மா என்று அழைக்க வேண்டும். அதற்கு முன்பதாக எனக்கு முன்னாடி நின்று நீ அம்மா என்று அழைக்கவே கூடாது. இதோ இந்த ஒரு வாய் வார்த்தைக்காக தான் காத்துக் கொண்டிருந்தேன். தங்களுடைய வாய் வார்த்தை இதனால் வரையும் தட்டியது கிடையாது. இந்த மகன் நான் தங்களுடைய அனுமதி இல்லாமல் வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் செய்ததில்லை. நான் கக்கம் பெற வேண்டாம் தாயே, தங்களுடைய கஞ்சாடை ஒன்று இருந்தால் போதும். வாள் எடுத்து தர வேண்டாம், தங்களுடைய வாய் வார்த்தை ஒன்று இருந்தால் போதும். அங்கே கொட்டமடிக்கின்ற அந்த சிரிக்கு பெற்ற படிக்காவனை அவனுடைய விலாகினவுகளை படக் படக் என்று ஒழித்து நம்முடைய அரண்மனை வாயிலில் தோரணமாக கட்டி தொங்க விடுகின்ற இப்பொழுது அம்மா அவனுடைய தலையை வெட்டி எறிந்து விட்டுதான் வர வேண்டும். அப்படியாகட்டும். ஒருவனுக்கு நீ பிறந்தது உண்மையானால் கண்டிப்பாக நான் வறுமுறைக்கு இவ்விடத்தில் எதிராக என்று சொல்லிவிட்டு போனாயே. போன விஷயம் என்ன? எதை தெரிந்து வந்தாய் நீ? என் தாயிடத்தில் சென்றேன். என் தாயின் அனுமதியோடு தான் எந்த காரியத்தையும் செய்வேன். என் தாயானவள் தெரிவித்திருக்கிறார். என்னடா சட்டங்கள் பேசிக் கொண்டது? என்ன சட்டங்கள் பேச
லட்சியம் ஈடேறாது. கட்டாயமாக உன்னை அடித்து தள்ளுவேன் பராஜா. ஒளிந்தான் துரோகி. என் தாயை பார்த்து இழிவாக பேசிய அவளுடைய தலையை வெட்டி வீழ்த்து விட்டு பெற்ற நாட்டிற்கும் பேசுகின்ற பொன்மொழிக்கும் பெற்ற தாய்க்கும் இழிவாக வந்து விட்டார். பார்த்துக் கொண்டிருக்கும் ஆண்மகனா, என்னை பார்த்து பல துறைகளுக்கு பிறந்தவன் என்று தெரிவித்தாய். தெரிவித்த உன்னுடைய தலையானது இப்பொழுது தலை பேராக முண்டம் பேராக கிடக்கிறது. இப்பொழுது சந்தோஷம் அடைந்து இந்த சந்தோஷ செய்தி என் தாயிடத்தில் தெரிவிக்க வேண்டும். கோவக்குறியோடு இருக்கின்றாய். காரியம் போன காரியம் செய்யுமா? அம்மா, போன காரியம் போன காரியம். 10 மாத தங்கம், மாசற்ற மாணிக்கம், கற்பின் திருவுருவம், களங்கமில்லா மாணிக்கம், தங்களை பார்த்து வேசி என்று சொன்னவனை வீசி எறிந்து விட்டு மகளே, என்னை பார்த்து தாசி வேசி காசி பறிக்கும் கள்ளி என்று சொல்லி இருக்கின்றான். ஆகையினால் என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவனுடைய தலையை வெட்டி விட்டாய். உண்மையம்மா. அப்படியாப்பட்ட சண்டாளனுடைய முகத்தை நான் பார்க்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். நீங்கள் சென்று அந்த கயவனுடைய முகத்தை பார்க்கலாம். தங்களுடைய பார்வையானது அந்த பகைவனுடைய முகத்தில் படக்கூடாது. இல்லையப்பா, என்ன இருந்தாலும் அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு பாக்குறமில்ல. ஆமாப்பா, அந்த பாவியை நாம் பார்க்கணும். அப்படியா? சரி, பாருங்கள் போகலாம். அம்மா, தங்களை தேசி என்று சொன்னபடி பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தீர்களே. இதோ இங்கு தலைவேராக முண்டம் வேறாக கிடக்கிறான். சரி, இவன் தான் உங்களை பார்த்து தவறாக பேசியவன். அப்படியா? சற்று பொறுமையாக இருப்பா. அவன் முகத்தை பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும். இதோ நான் பார்த்து வருகிறேன். ஆமா, என்னை பார்த்து தரைக்குறைவாக பேசினான் இந்த சண்டாளன். இவனுடைய முகமானது மூடி இருக்கிறது. கையிலே இந்த துணியை எடுக்க கூடாது, காலால தான் எடுக்க வேண்டும். ஐயோ, ஐயோ,
பெத்த தாய் என்று தகப்பன் என்று ஏஜாமா கிண்டவ ஓஜரி தப்புற உன்னுடைய தந்தையை உன்னுடைய கையால வெட்டி